शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किदाक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृधामयोगैः अहं विद्येव विभावगे भवानीम् अधिमधुरचापहस्ताम् अपरिमितमोतबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनाथं महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कलासहितं वन्देहं हरिहरात्मजम्. நேற்றுக்கு சுவாமி எப்படி அந்த சோமபாலன்கிற ராஜா வந்து அந்த அந்தனர்கிட்டேருந்து தன்னுடைய குழந்தைய வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது வரைக்கும் நேற்று நம்ம சிந்தனை பண்ணினோம். இந்த லீலை எதுக்குன்னாக்க அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு மகாகேதுங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு சுவாமி பண்ணக்கூடியதான ஒரு லீலை தான் இது எல்லாமே. அது வரைக்கும் நேற்று நம்ம சிந்தனை பண்ணினோம். அந்த விப்ரநந்தனுக்கு வந்து 3 குழந்தைகள் உண்டு. அதில் கடைசி குழந்தை தான் இந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு ராஜா வந்து எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை சுவாமி, இந்த குழந்தையை நீங்கள் எனக்கு தத்து கொடுங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த ராஜா. சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விப்ரநந்தனும் என்ன பண்ணினார், இந்த குழந்தையை நீங்கள் எடுத்துக்கோங்கோ, இந்த குழந்தையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் அந்த குழந்தைய. இந்த ராஜா என்ன பண்ணினா அங்கிருந்து கிளம்பி தன் ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தானா. ரொம்ப காலம் புத்திர பாக்கியம் இல்லாமல் கிடைச்ச புத்திரங்கிறதுனால அவனுக்கும் அவருடைய மனைவிக்கும் சந்தோஷம் தாங்க முடியலை. இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சதே ஸ்வர்ண விக்கிரகம் மாதிரியே பிரகாசிக்கக்கூடியதான ஒரு குழந்தையா இருக்கு இந்த குழந்தை. அந்த எல்லா லட்சணங்களும் பொருந்தின குழந்தையா இருக்கு. அதை பார்க்க பார்க்க இந்த குழந்தையை விட்டு பிரியப்படாதுன்னு சொல்லிட்டு ராஜாக்கும் ராணிக்கும் அப்படி அந்த குழந்தையோட விளையாடின்னு இருக்காள். அவ்வளவு சந்தோஷமா அவளுக்கு அந்த குழந்தைக்கு விபுன்னு பேர் வைக்கிறா. விபுன்னாக்க அரசன்னு அர்த்தம். எல்லாருக்கும் அரசனாவே பிரகாசிக்க போகிற குழந்தை தான் அந்த குழந்தை. விபுன்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு ரொம்ப கோலாகலமாக ரொம்ப விசேஷமாக அந்த குழந்தையை வந்து வளர்த்துண்டு வராளா. அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே சுவாமியின் பேரில் அபரிமிதமான ஒரு பக்தியோட வளர்த்துண்டு வரா. பரேஷம் பிரபும் பூர்ண காருண்ய ரூபம் கிரீஷாதி பீடோஜ்வலச்சாரு ரூபம் பரம் பிரேம பாத்திரம் பவித்ரம் விசித்திரம் பரம் ஜோதி ரூபம் பஜே பூதநாதம் அப்படின்னு பரேஷம் பரம் எவருக்கு மேல இன்னொரு வஸ்து இல்லையோ அவருக்கு பரம்னு பேரு. பரமசிவன் நம்ம சொல்றோம். பரமசிவன்னாக்க என்ன அர்த்தம், சிவனுக்கு மேல தேவதை கிடையாது, பரமேஸ்வரன் தான் எல்லாருக்கும் மேல பிரகாசிக்க கூடியவர், அதனால அவருக்கு பரமசிவன் பேரு. பராசக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். பராசக்தினா என்ன, எவளுக்கு மேல இன்னொரு தேவதை இல்லையோ அவளுக்கு பராசக்தி அப்படின்னு பேரு. அது மாதிரி இவரையும் பரேஷம் பரம் ஈஷம், இவருக்கு மேல இன்னொரு தேவதை கிடையாது, சாஸ்தாக்கு மேல இன்னொரு தேவதை கிடையாது, அவரேதான் பரமேஸ்வரன், அவரேதான் அம்பாள், சாஸ்தாவேதா மகாவிஷ்ணுவும் கூட அவரேதான் எல்லாமே. அதனால பரேஷம் பிரபும், எல்லாருக்கும் பிரபு, மனுஷாளுக்கு தேவர்களுக்கு யக்ஷர்களுக்கு கிண்ணறர்களுக்கு கிம்புருஷர்களுக்கு ராட்சதர்களுக்கு அத்தனை பேருக்கும் தலைவனா இருந்து பிரபுவா இருக்கக்கூடியவர். பூர்ண காருண்ய ரூபம். அரசன்னு சொன்ன உடனே அகங்காரமா இருப்பாரோ, நெருங்க முடியாதோ அவர், அப்படியெல்லாம் கிடையாது. காருண்ய ரூபம், கருணை கடலா இருக்காராம். இன்னைக்கும் எத்தனை பேர் 18 படியில் தரிசனம் பண்ணினவா அத்தனை பேருக்கும் மனசுலாம் நடக்கிறது. என்னவா கேட்டாலோ என்ன நினைக்கிறாரோ அத்தனையும் நடக்கிறதே. அது எதனால, அவர் காருண்யமே வடிவா இருக்கிறதுனால தானே. அப்படி கருணையே கடலா பிரகாசிக்க கூடியவர். கிரீஷாதி பீடோஜ்வலச்சாரு தேகம், சுவாமியினுடையதான பரமசிவனுடைய மடியையே பீட்டமாக உடையவரும் அழகிய ரூபத்தை உடையவரும் பரம் பிரேம பாத்திரம் அன்பே வடிவா பிரகாசிக்க கூடியவரும். உக்ரமா இருப்பாரோ சுவாமி, நெருங்க முடியாதோ, அப்படி இல்லப்பா, அன்பே வடிவா இருக்கக்கூடியவர். பக்தி பண்ணினாக்க பக்தி தான் பிரதானம். பக்தி ஒருத்தருக்கு இருந்துடுத்துன்னு சொன்னாக்க அந்த சுவாமி பிரத்யட்சமா எதிர்க்க வந்து நிற்கும். எத்தனையோ சம்பவங்கள் நம்ம நாட்டில் உண்டு. எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து காட்டியிருக்கா. எத்தனையோ மகான்கள் மகாபெரியவா வரைக்கும் சுவாமியை பிரத்யட்சமா தரிசனம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு வருஷம் இந்த பாரத வருஷம், அப்பேற்பட்ட ஒரு நாடு இது. பரம் பிரேம பாத்திரம் அன்பே வடிவா இருக்கக்கூடியவரும், பவித்ரம் தூய்மையே வடிவானவரும், விசித்திரம் அவர் இன்னதுன்னு சொல்லவே முடியாது, அவர் ரூபத்தை வர்ணனமே பண்ண முடியாது, அப்பேற்பட்ட ரூபத்தை உடையவரும், பரம் ஜோதி ரூபம் ஜோதி வடிவா பிரகாசிக்க கூடியவரும், பரமாத்மாவே இருக்கக்கூடியவருமான பஜே பூதநாதம். அப்படிப்பட்ட பூதநாதன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் எல்லா ஜீவராசிகள் அத்தனை பேருக்கும் அதிபதி. அதனால அவருக்கு பூதநாதன் அப்படின்னு அந்த ஐயப்பனையே ஸ்மரிக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணி அசரீரி கேட்கறது. நீ ஏன்பா கவலைப்படுற, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்,
விப்ரநந்தா அண்ணா கேட்டுக்கோ, 3வது பிள்ளை அரசனுக்கு நீ கொடுத்தியோனோ அந்த அந்த பிள்ளை பரசாட்சி பண்ணிட்டு வரா, அவன் மூலமாக தான் நான் அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணி உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை செய்ய போறேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நேராக அந்த ராஜ்யத்துக்கு போ, உன் பிள்ளை கிட்ட போய் நீ கேளு, நீ தான் அந்த அசுராக்கிட்ட யுத்தம் பண்ணணும்னு நீ சொல்லு, அவனை காரணமாக வச்சுக்கொண்டு இந்த அசுரனை நான் சம்ஹாரம் பண்ணுறேன், உன் குழந்தைகளையும் உனக்கு மீட்டு கொடுக்குறேன், என்னை நம்பினவாறு நான் என்றைக்கும் கைவிட்டதே கிடையாது அப்படின்னு சாஸ்தா அசரீரியா சொல்ல ரொம்பவும் சந்தோஷத்தோட கூட அந்த அந்தணன் என்ன பண்ணுறார், விப்ரநந்தன் நேராக போய் அந்த விபுவை பார்க்கறதுக்கு போகிறார். விபுவுக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை. 2 வயசில் அப்பாவையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு வந்தவர் தகப்பனார் தன்னை தேடி வரான்னு சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷம். வாங்கோன்னு கூப்பிட்டு அவருக்கு அந்த காலத்தில் ஒருத்தர் ஆத்துக்கு அர்க்கியம்னு கொடுப்பா, அதை கை அலம்பிக்கிறதுக்கு, முதல்ல கை அலம்பிக்கிறதுக்கு, கால் அலம்பிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அதில் பானகம் நீர்மோரெல்லாம் கொடுத்து ஆச்சமனம் பண்ணி வச்சு அதெல்லாம் பண்ணுற சம்பிரதாயம் அந்த காலத்தில் உண்டு. அதெல்லாம் வழுவாமல் பண்ணி தகப்பனாருக்கு சிம்ஹாசனத்தை கொடுத்து அவன் கீழே உட்காந்துக்கிறானா. தகப்பனாரை எப்படி மதிக்கணும், தாயாரை எப்படி மதிக்கணும், தகப்பனாரும் தாயாரை விடவும் சிரேஷ்டமானவா லோகத்தில் கிடையவே கிடையாது, தகப்பனாரும் தாயாரும் தான் சிரேஷ்டம்னு சொல்லுவா. எப்படி மதிக்கணுங்கிறத இவங்கிட்டேருந்து கற்றுக்கணும் போல இருக்கு. சிம்ஹாசனத்தில் தகப்பனாரை உட்காந்து வச்சு நமஸ்காரம் பண்ணி, அப்பா என்ன காரணத்துக்காக நீங்கள் எனக்கு வந்திருக்கேள் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, அப்பா 2 சகோதரர்கள் உனக்கு உண்டு, உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவ 2 பேரையும் மகாகேது என்னுடைய தூதர்கள் சிறையில் கொண்டு அடைச்சுட்டான். அவன் மாத்திரம் இல்லை, எல்லா அந்தணர்களையுமே வேத வித்துக்கள் அத்தனை பேரும் சிறையில் கொண்டு அடைச்சுட்டான். லோகமே துர்பிக்ஷமாக இருக்குது, சாட்சாத் சாஸ்தாவே உன்னால தான் அந்த அசுரர்கள் சம்ஹாரம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கார். அதனால நீ தான்ப்பா யுத்தத்துக்கு வரணும், நீ தான் இவரோட யுத்தத்துக்கு அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணணும்னு அவர் சொல்லவும் அவன் பார்த்தானா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதேள்ப்பா, நிச்சயமாக நான் அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த விபு என்ன பண்ணினான்னு கேட்டாக்க யுத்தத்துக்கு வரானா. குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை அத்தனை படைகளும் யுத்தத்துக்கு வருது அசுரனை எதிர்க்கிறதுக்கு. இந்த மகாகேதுவினுடைய பராக்கிரமத்தை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட பராக்கிரமம். அரக்கர்களே மாகையில் ரொம்ப வல்லவர்கள், யுத்தம் பண்ணவே முடியாது, அவளை எதிர்த்து கொண்டு எந்த விதமான யுத்தமும் பண்ணவே முடியாது. ரொம்ப எவ்வளவு தூரம் யுத்தம் பண்ணினாலும் கூட அந்த விபுவினுடையதான படைகள் தோல்வியையே சந்திக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு புரியல, இவளை ஜெயிக்க முடியும்னு தோணலை. சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிட்டானாம். ஸ்ரீமத் சிம்ஹாசனஸ்தம் ஹரிஹர தனயம் புஷ்கலா லிஷ்டபார்ஷ்வம் நித்யம் விப்ராஜமானம் நவமணிகன ஹாரோஜ்வல கண்டதேசம் நீலதலாட்சதாரிணம் திரிபுவன க்ஷேமங்கரம் ஈஸ்வரம் சர்வாதாரம் சர்வசம்பத்பிரதம் தேவம் சித்ஸ்வரூபம் பஜேகம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டான். சிம்ஹாசனஸ்தம் சிம்மாசனத்தில் வீட்டெடுக்கக்கூடியவரும் ஹரிஹர தனயன் பரமசிவனுக்கும் மோகினிக்கும் குமாரன அவதாரம் பண்ணினவரும் புஷ்கலா துஷ்டபாஷ்வம் புஷ்கலாம்பிகையார் அணைச்சு கொள்ளப்பட்டவரும் நித்தியம் விப்ராஜமானம் நவ மணிகன ஹாரோஜ்வலம் அப்படின்னாக்க அழகான மணிகளை கண்டத்தில் போட்டு கொண்டிருக்கக்கூடியவரும் நீலதலாட்சதாரணம் நீலத்தாமரை மாதிரி பிரகாசிக்கக்கூடிய அழகிய விழிகளை உடையவரும் திரிபுவன க்ஷேமங்கரம் 3 உலகங்கள் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவரும் ஈஸ்வரனா பிரகாசிக்கக்கூடியவருமான மகாசாஸ்தாவையே ஸ்மதிக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது 6 கரங்களோட சாட்சாத் பிரத்யக்ஷமா சாஸ்தா எதிர்க்க 6 கரங்கள்ல 6 ஆயுதங்களை தாங்கி கொண்டவரா இருந்து கொண்டு சக்கராயுதத்தினால அந்த மகாகேதுவை சுவாமி சம்ஹாரம் பண்ணினார் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு வரலாறு. அந்த எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடியதான மகாவல்லமை சுவாமிக்கு உண்டு. அந்த விபுவும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் ருத்ரனுக்கும் கிடைக்காத தரிசனம் எனக்கு கிடைச்சதே, நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு பிரார்த்தனை பண்ணிக்க, குழந்தை கவலைப்படாதப்பா, ஜென்மாந்திரத்தினுடைய முடிவில் என் பாதத்தில் நீ சேர்ந்துடுவேன். அவனுக்கும் அனுகிரகம் பண்ணி அங்கே இருக்கிறவன் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி சாஸ்தா அந்தர்தனம் அடைஞ்சார், அங்கிருந்து மறைஞ்சு போனார் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு சரித்திரம்.